பிரைஸ் லார்ட். தேவனும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த வீடியோன் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரர்களே, நாம் போன வீடியோவில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உலக மகளிர் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியுமா என்ற ஒரு தலைப்போடு நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவினுடைய ஒரு விளைவு இன்றைக்கு அடுத்த வீடியோவை நம்ம போட வச்சுருக்கு. காரணம் என்னென்னா, அந்த வீடியோனுடைய கமெண்டில் ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். என்னென்னா, 2வது 3வது அல்லது 4வது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் மனைவியோட அனுமதியுடன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். நாம் இதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய அந்த முந்தைய வீடியோவை பார்க்காதவர்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுக்குறோம், தொடுத்து பார்த்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளாக நம்ம போவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் மனைவியினுடைய அனுமதியுடன் தான் முஸ்லிம்கள் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்லாமிய சகோதரர் நமக்கு அடித்த இந்த கமெண்ட் பாக்ஸை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தார். இவர் மட்டும் கிடையாது, இவரை போல அநேக இஸ்லாமிய சகோதரர்களும் இதைத்தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன, ஒரு முதல் மனைவியுடைய அனுமதியுடன் தான் இஸ்லாமியன் அடுத்தடுத்த திருமணங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் மனைவியுடைய அனுமதி இல்லாமல் செய்தால் அது இஸ்லாமிய சட்டப்படி குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை இவர்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய இந்த சகோதரர்கள் பிஜே போன்ற இஸ்லாமிய அறிஞர்களிடம் தான் கேட்கணும். ஏன்னா இவங்க தான் இதற்கு நேரடியாக ஆமானும் சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் சரியாக மக்களை தெளிவாக குழப்புவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி, போகட்டும். நாம் இந்த வீடியோவில் வெறும் குரானுடைய வசனத்தை மட்டும் வைத்து பார்க்காமல் ஹதீஸ்களையும் மற்றும் முகமது அவர்கள் எவ்வாறாக இந்த விஷயத்தை நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம குரான் வசனத்திற்குள்ளாக நம்ம போவோம். இதை நான் பிஜே தமிழாக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். குரானுடைய 4ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். அனாதைகளின் விஷயத்தில் நேர்மையாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் உங்களுக்கு பிடித்த பெண்களை 2 3 4 மணந்து கொள்ளுங்கள். நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் ஒருத்தியை அல்லது உங்களுக்கு உடைமையாக உள்ள அடிமை பெண்களை பொதுமாக்கி கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் வரம்பு மீறாமல் இருக்க நெருக்கமான வழி என்று பிஜே அவர்கள் அவருடைய மொழியாக்கத்திலே குரானை மொழிபெயர்த்திருக்கிறார். நான் உங்களுக்கு முகமது ஜான் அவர்களுடைய மொழியாக்கத்தையும் நான் இதில் பதிவிடுகிறேன். இப்போது இந்த வசனத்தின்படி ஒரு இஸ்லாமிய ஆண் 4 திருமணம் செய்து கொள்ள அனுமதி பெறுகிறான். இந்த வசனத்திலோ அல்லது குரானுடைய மற்ற வசனங்களிலோ எங்கேயுமே முதல் மனைவியினுடைய அனுமதி பெற்றுதான் ஒரு முஸ்லீம் 2வது அல்லது 3வது 4வது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. குரான் அனுமதிக்காத ஒன்றை முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 4 திருமணங்கள் பற்றி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும்போது அதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு மனிதர்களிடம் முக்கியமாக தம் முதல் மனைவியுடன் கேட்டு செய்ய மாட்டார்கள் இஸ்லாமியர்கள். ஆக இதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு முஸ்லீமுக்கு அடுத்தடுத்து திருமணம் செய்ய முதல் மனைவியின் அனுமதி தேவையில்லை என்பது நன்றாக விளங்கும் இந்த குரானுடைய 4வது அத்தியாயம் 3ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி எங்கேயோ நீ உன்னுடைய முதல் மனைவியிடம் போய் அனுமதி கேட்டு பிற்பாடு திருமணம் செய்து கொள் என்று சொல்லவில்லை. 2வதாக இதை ஹதீஸோடு நாம் எடுத்து பார்க்கும் பொழுது முகமதுனுடைய மகள் பாத்திமா அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னென்னா, முகமதினுடைய அன்பான மகள் பாத்திமா அவர்களுடைய கணவன் அலி என்பவர் என்ன செய்கிறார்னா, தனக்கு 2வது மனைவி திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறார். இதனை அறிந்த பாத்திமா ரொம்ப வேதனை அடைந்து தன் கணவரின் இந்த முடிவை பற்றி தன்னுடைய தந்தை முகமது அவர்களிடம் முறையிடுறாங்க. உடனே முகமது அவங்க இதற்கு மறுப்பு சொல்கிறாங்க. அலி அவர்களும் தன்னுடைய மாமனாரனுடைய அவர் மேலே வைத்த ஒரு மரியாதையின் காரணமாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளுகிறார் என்பதாக இந்த ஹதீஸ்கள் வருகிறது. இதை நான் வாசிக்கிறேன். புகாரி ஹதீஸ் பாகம் 4 அத்தியாயம் 62 எண் 3729. மிஸ்வர் இப்னு மக்ரமா அறிவித்தார், அலி ஃபாத்திமா இருக்கவே இங்கே பிராக்கெட்டில் இருக்குது ஹபுஜலுடைய மகளை 2ஆம் தாரமாக மனம் புரிந்து கொள்ள பெண் பேசினார்கள். அதை பற்றி பாத்திமா கேள்விப்பட்டார்கள். உடனே அவர்கள் தம் தந்தையான இறை தூதர் அவர்களிடம் தந்தையே, உங்கள் சமுதாயம் உங்களுடைய மகள்களுக்காக அவர்கள் மன துன்பத்திற்கு ஆளாக்கப்படும் போது நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்கள் என்று கருதுகிறது. உங்கள் மருமகனும் என் கணவருமான இந்த அலி
அபூஜலுடைய மகளை மணக்க விரும்புகிறார்கள் என்று கூறினார்கள். உடனே இறை தூதர் அவர்கள் உரையாற்ற எழுந்தார்கள். அவர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்துவிட்டு நிற்க, அபுல் ஆஸ் இப்னு ரபிஉவை என் மூத்த மகள் ஜைனபுக்கு மனம் முடித்து வைத்தேன். அவர் என்னிடம் தன் மனைவியை திருப்பி அனுப்பிவிடுவதாக வாக்களித்து பேசினார். பேசியபடி வாய்மையுடன் நடந்து கொண்டார். ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதியாவார். எவரும் அவருக்கு துன்பம் தருவதை நான் வெறுக்கிறேன். அல்லாஹுவின் மீதானாயாக அல்லாஹுவின் தூதருடைய மகளும் அல்லாஹுவின் பகைவனுடைய மகளும் ஒரே மனிதரிடம் ஒன்று சேர முடியாது என்று கூறினார்கள். எனவே அலி அபுஜலுடைய மகளை பெண் பேசுவதை விட்டுவிட்டார்கள். அப்போ இந்த நிகழ்ச்சியின்படி நாம் அறிவது என்னன்னா, முகமதுவின் மருமகனாகிய அலி அவர்கள் தன்னுடைய மாமனாரின் மனதுக்கு துக்கம் வரக்கூடாது என்பதற்காக தனது 2வது மனைவி தேடுதலை விட்டுட்டாரு அப்படின்றது இங்கே நன்றாகவே தெரியுது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், தன்னுடைய முதல் மனைவியினுடைய அனுமதியின்றி அலி அவர்கள் 2ஆம் திருமணம் செய்ய முயற்சி எடுத்துள்ளார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். வேறு வகையில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபாத்திமாவின் அதாவது தன்னுடைய முதல் மனைவி ஃபாத்திமாவினுடைய விருப்பத்திற்கு எதிராகவும் அவர்கள் துக்கமடையும் விதமாகவும் அலி அவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் இதில் இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே அலி அவர்கள் ஃபாத்திமா இறந்த பிறகு 6க்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்துள்ளார்கள் என்பதும் அடிமை பெண்களை வைப்பாட்டிகளாக செய்துள்ளார்கள் என்பதும் சில ஹதீஸ்கள் பதிவு செய்து அதை நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஆக முகமது மகள் பாத்திமாவுக்கே இந்த நிலைன்னா மற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு முஸ்லிம் தன் முதல் மனைவியின் அனுமதி இல்லாமலேயே அடுத்தடுத்த திருமணம் செய்கிறார் என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து உண்மை என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக முகமது அவர்கள் இந்த திருமண விஷயத்தில் எவ்வேறாக நடந்து கொண்டார் என்பதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அகில உலகத்திற்கு முன்மாதிரி என்று சொல்லப்படுகிறதான முகமது அவர்கள், இறை தூதர் என்று சொல்லப்படுகிறதான முகமது அவர்கள் அடுத்தடுத்து திருமணங்கள் செய்தபோது தன்னுடைய முந்தைய மனைவிமார்களுடைய அனுமதி பெற்றுதான் திருமணங்கள் செய்தாரா? இதற்கும் பதிலில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா முகமது தன்னுடைய முதல் மனைவி கதீஜா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் 2வது திருமணம் செய்து கொள்ளலை. அவங்க மரணித்த பிறகுதான் 10க்கும் அதிகமான பெண்களை திருமணம் செய்து கொண்டார். அநேக பெண்களை அடிமைகளாகவும் வைப்பாட்டிகளும் வைத்திருந்தார் என்று சொல்லி ஹதீஸ்கள் சொல்லுகிறது. முகமது சௌதா அவர்களை திருமணம் செய்த போது கதீஜா அவர்கள் ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஆனால் முகமது அவர்கள் ஆயிஷாவை திருமணம் செய்த போது சௌதாவிடம் அனுமதி கேட்டுதான் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகுதான் திருமணம் செய்தார்களா? இதற்கும் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. அதே போல அடுத்தடுத்த திருமணங்கள் செய்தபோது அவர் தன்னுடைய முந்தைய மனைவிமார்களுடைய அனுமதி பெற்றுதான் இறை தூதர் என்று சொல்லக்கூடிய முகமது அவர்கள் திருமணம் செய்தார்களா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் கிடையாது. ஆக முகமது அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்விலும் செய்யாத ஒன்றை இஸ்லாமியர்கள் எப்படி பின்பற்றுவார்கள்? ஆக 2வது 3வது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் மனைவியினுடைய அனுமதி பெற்றுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் இஸ்லாமிய சட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் வகுக்கவில்லை. முகமது அவர்களும் அதை செய்யவில்லை. அவர்களுடைய மருமகனும் அதை பின்பற்றவில்லை என்பதுதான் உண்மை. இப்போ நம்ம பொதுவான ஒரு விஷயத்திற்கு வருவோம். இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, உலகில் இருக்கிற எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுடைய படுக்கையை அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும் இன்னொரு பெண்ணை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். உண்மையை சொல்லணும்னா ஒரு முஸ்லீம் 2வது 3வது 4வது திருமணம் செய்வது என்பது முதல் மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் செய்வது தான். 2வதாக முதல் மனைவியினுடைய விருப்பத்திற்கு எதிராக அது செய்வதாக இருக்கிறது. முதல் மனைவியினுடைய அன்பை தன்னுடைய காலில் கீழே போட்டு மிதித்து விட்டு எடுக்கும் செயலாக இருக்கிறது. அடுத்த திருமணம் அதாவது 2வது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய முதல் மனைவிக்கு செய்யும் துரோக செயலாக அது இருக்கிறது. ஒருவேளை இஸ்லாமியன் 2வது திருமணம் செய்வான் அல்லது 3வது திருமணம் செய்வான் என்று சொன்னால் தன்னுடைய முதல் மனைவியை 100% நேசிக்காமல் செய்யும் செயலாக இருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி 2வது மனைவியை திருமணம் செய்ய ஒவ்வொருவனுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். ஒருவேளை சிலர் இப்படி கேட்கலாம், என்ன பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அநேகர் பல திருமணங்கள் செஞ்சுருக்கிறாங்களே, அவர்களும் இப்படி முதல் மனைவியை துக்கப்படுத்துவதுதானே அப்படின்னு கேட்டால் ஆம் என்பதுதான் இதற்கான பதில். அவர் ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, சாலமோனாக இருந்தாலும் சரி, அவர் அரசலாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய முதல் மனைவிக்கு துக்கத்தை வருவித்து தான் அடுத்தடுத்த திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்கள் செய்தார்கள், ஆகையால் அது சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. தவறு செய்தால் அது தவறு தான். ஆக மொத்தத்தில் இங்கு எங்கேயும் குர்ஆன் வசனத்திலும் சரி
அல்லது ஹதீஸ்களிலும் சரி, அல்லது முகமது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, அல்லது முகமது அவர்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த திருமண விஷயத்தில் முதல் மனைவியினுடைய அனுமதியுடன் தான் முஸ்லிம்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு பொய்யான கூற்றாக இருக்கிறது. இதை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நான் வேறொரு பதிவுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.